ஜெயகருட சுப்பர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ஆதிவன்சரகோபதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமத்ரங்க ஷடாரிஷிமிவரால்லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத்வீரஹூதஹாத்ய சடஜித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதவதம்ச தேசிகயதேஹே காருண்யவீக்ஷாஸ்பதம் சேவேரங்கதுரீண சாசனவசம் நாராயணம் யோகினம் ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீபாதகாச ஸ்ரீவன்சரகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்சரகோப ஸ்ரீ ரங்கநாததீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வாட்சஸ்ரீ புருஷே கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள். அடியன் புட்லூர் சுரேஷ் ஆனந்த். சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் சீனியர் லீகல் அசோசியேட்டாக இருக்கேன். ஏபிஎன் சுவாமியுடைய சிஷ்யன். சுவாமி இடத்துல காலக்ஷேபம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வாரமாக இந்த ராமனுடைய கல்யாண குணங்களை அடியனுடைய சதீர்த்தர்கள் என்னோட சேர்ந்து சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணிக்கிறோம். எல்லாரும் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கா. கத்தியத்தில் ராமனுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லிட்டு அதில் அடியன் இன்னைக்கு உங்ககிட்ட கோபம் எனும் பெரும் குணம் அப்படின்ற அந்த குணத்தை பற்றி பேச வந்திருக்கேன். எல்லாருக்கும் விஷயம் நல்லா தெரியும். பங்குனி உத்தரத்தில் ராமானுஜர் கத்தியத்திரயம் பண்ணார் அப்படின்றத. அந்த பெரியபிராட்டி பெரியபெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் இடத்துல அவர் அந்த கத்தியத்திரயத்தில் பண்ணும்போது பெருமாளுடைய அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்கிறார். அதில் முக்கியமாக ஞான, பல, வீரிய, சக்தி, தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குணங்கள். அந்த குணத்தை பற்றி ரொம்ப அழகாக எடுத்துரைக்கிறார். அந்த குணங்கள் யார் உடையரோ அவர்தான் பகவான் அப்படின்ற ஒரு சப்தம். அதே போல அந்த குணங்களை யார் உடையவளோ அவள்தான் பகவதி அப்படின்னு நம்பி ராமானுஜர். அப்படி அந்த குணங்களை மட்டும் இல்லாத பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எண்ணற்றது. அந்த எண்ணற்ற கல்யாண குணங்களை அவர் சொல்றார். அதுல முக்கியமா சௌசீல்யம், சௌலபியம், க்ஷமா அப்படின்ற குணங்கள்லாம் ரொம்ப மேலோங்க சொல்லப்படுகிறது. அப்படி நிறைய மேலோங்க சொல்லப்பட்ட குணங்கள் இருக்க போதிலும் கோபம்ன்ற குணத்தை நம்ம இன்னைக்கு சொல்ல வந்திருக்கோமே, அது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குரோதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதற்கு பெயர். குரோதம்னா கோபம்னு அர்த்தம். அந்த கோபத்தை கூட ஒரு குணமா அப்படின்னு நம்ம கொண்டாடுவாளா அப்படின்னா, பெரியோர்கள் நல்ல பெருமாளை ஆழ்ந்த சிந்தனையோடு பக்தியோடு அவர்கள் ஆசிரியத்தவர்கள் அந்த கோபத்தை, அந்த கல்யாண குணத்தை கொண்டாடுவா. அதில் நம் வில்லிவளம் ஸ்ரீமத் அழகேசிங்கர், அந்த வில்லிவளம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் தான் இப்போ அந்த சுவாமிக்கு சதமான மகோத்சவம் நடந்துருக்கு. அந்த சதமான மகோத்சவத்துடைய ஒரு பங்கா இந்த உத்தமமான உத்திரத்தாடி அப்படின்ற இந்த சீரீஸில் இந்த பங்குனி உத்திர நன்னாளும் நடக்கக்கூடியதுனால கத்தியத்தில் ராமன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியத்தில் ராமனுடைய குணங்கள் எல்லாம் நம்பி ராமானுஜன் ஸ்ரீபாஷிகாரர் எப்படி எல்லாம் சொல்லிருக்காரோ அதை பற்றி சொல்லலாம்னு சொல்லிட்டு வரோம். அதில் இந்த ஐசிங்கர் ரொம்ப உற்சாகமாக அந்த கோபத்தை பெருங்குணம்னு சொல்கிறார். தன்னுடைய கிரந்தமான ஏறார் குணமும் எழில் உருவும் அப்படின்னு கிரந்தம் ஐசிங்கர் பண்ணிருக்கார். அதில் இவர் சொல்கிறார், என்ன இது கோபத்தை ஒரு பெருங்குணம்னு சொல்கிறோமே அப்படின்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஐசிங்கர் சொல்லிருக்காருன்னா அப்போ அது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஐசிங்கரத்தை கண்டிப்பாக சொல்லிருப்பார். ஏன் சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். க்ஷமஸ்வா பிருத்திவி சமஹா, க்ஷமஸ்வா பிருத்திவி சமஹா அப்படின்னு சொல்லிட்டு ராமனுக்கு சொல்றது உண்டு. ராமன் பொறுமையே குணமானவன். அவ்வளவு ஒரு பொறுமை ராமனுக்கு. அப்பேற்பட்ட பொறுமையா இருக்கக்கூடிய ராமன் கோபப்பட்டான் அப்படின்னு சொன்னா யாரா நம்புவாளா? அந்த கோபத்தை அப்படின்னா தர்மாத்தர்த்த பிரபவத்தே தர்மாத் பிரபவதி சுகம், தர்மாத்தர்த்த பிரபவதி தர்மாத் பிரபவத்தே சுகம், தர்மேண லபத்தே சர்வம் தர்மசாரமிதம் ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டி ஆரண்ய காண்டத்துல ராமரை பார்த்து சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. இந்த ராமன் எப்படி இருப்பான் தெரியுமா? தர்மம் தான் அவனுக்கு எல்லாம். தர்மத்தினாலே அனைத்தும் கிடைக்கின்றன. தர்மத்தினால்தான் நமக்கு பொன் பொருள்லாம் கிடைக்கின்றது. தர்மமே இதுக்கு ஆதாரம். தர்மமே சிறந்ததாகும். இந்த லோகத்துல ஒன்று வசந்ததுன்னு சொன்னா அது தர்மம் தான். தர்மம் இல்லைன்னா அந்த லோகம் இயங்காது அப்படின்னு சொல்லி சொல்றான்.
அப்படி இந்த தர்மமே ராமன், ராமனே தர்மன். அதாவது தர்மனே ராமனே தர்மம். அது எல்லாம் அவருடைய தர்மத்துக்கு ஒரு உருவம்னு ஒண்ணு இருந்தா, அது யாருன்னு சொல்றது அப்படின்னா, அது ராமனை தான் சொல்லணும். அப்பேற்பட்ட அந்த ராமன் அவ்வளவு பொறுமைசாலி. அவன் கோவப்பட்டான் அப்படின்னா, அவன் தர்மத்திற்காக மட்டும்தான் கோவப்பட்டான் அப்படின்னு அழகேசிங்கர் சாய்க்கிறார். தர்மத்துக்காக ராமன் கோவப்படுகிறார் அப்படின்னா, எதனால தர்மத்துக்காக ராமன் கோவப்படுகிறார் அப்படின்னா, 2-3 விஷயம் சொல்றார். அதுல ஒருத்தன் சரணாகதி பண்ணா, அந்த சரணாகதியை ஒத்துக்கலன்னா அது ராமனுக்கு பொறுக்காது. சரணாகதின்றது ஒரு பெரிய சாஸ்திரம். நம்ம சரண்டர் பண்றோம். அந்த சரண்டர் பண்ணா அதை ஒத்துக்கணும் போனோம். ஒத்துக்கலன்னா அது ராமனுக்கு பொறுக்காது. அந்த சமயத்துல ராமனுடைய அந்த வில்லும் அம்பும் துடிக்குமா. அந்த கோபம் அப்படி அந்த வீரியம் அப்படி இருக்கணும். அப்படி ஒரு கோபம் கொள்வார் அப்படின்னு சொல்றார். அதே போல ஆஸ்ரிதர்களை காப்பாத்தணும் அப்படின்னா, ஆஸ்ரிதர்களை யாராவது இம்சை பண்ணான்னா அப்போ ராமனுக்கு பொறுக்காது. ஆஸ்ரிதர்கள்னா நல்ல பக்தர்கள், வேண்டியவர்கள், நல்ல மனிதர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பெருமாளே முக்கியம், பெருமாளே வேணும் அப்படின்னு சொல்லி நல்லதே செஞ்சு தர்மத்துக்கே இருக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கவாள்ல, அந்த மாதிரி பக்தர்களை யாராவது துன்புறுத்தினா ராமனுக்கு பிடிக்காது. அதனால அந்த சமயத்துல அப்படின்னு சொல்றாரு. பொதுவா நம்ம ஜனங்கள்லாம் கோவப்படுறது, நம்ம எப்படி கோவப்படுவோம் அப்படின்னா, நம்மளுடைய கோபம் எல்லாம் தன் வீடு, தன் மனைவி, தன் மக்கள் அவற்றோடு தானும் உண்டு என்று இருப்பவன் கடுகுள்ளம் போல் கொண்டவன் கண்ணதாசன் சொல்றார். அத போல நம்மளுடைய கோபம்லாம் நம்ம மனைவிக்காக, நம்மளுடைய மக்களுக்காக இருக்குமே தவிர்த்து ஒரு தர்மத்துக்காக அந்த கோபம் இல்லை. ஆனால் நம்ம கோபம் எப்படி படணும்னா, தர்மத்துக்காக கோபப்படணும். தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணணும், தர்மத்தை காப்பாற்றணும்னா அந்த சமயத்துல கோவப்படணும். ஒரு அதர்மம் நடக்கிறதுனா அந்த இடத்துல தட்டி கேட்கணும், அந்த இடத்துல கோவப்படணும்னு பெருமாள் நமக்கு எடுத்து காமிச்சிருக்கிறதா நமக்கு அழகேசிங்கர் காண்பிக்கிறார். அதான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த குரோதம்னு சொல்லக்கூடிய அந்த கோபம் எதனால வருது? காமத்தினாலே வருகின்றது. அந்த ஆசையினால வருது. நமக்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருள் கிடைக்கல அப்படின்னு போயிடுச்சுன்னா, அந்த பொருள் நமக்கு கிடைக்கல, சரி நமக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னு விட்டு போகாம, அந்த பொருள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுறோமே, உன்னாலதான் எனக்கு கிடைக்கல, என்னாலதான் எனக்கு கிடைக்கலன்னு சண்டை போடுறோமே, அந்த மாதிரி ஆசையினால கோவப்படக்கூடாது. அந்த காமத்தினாலே, அந்த ஆசையினாலே கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி அழகேசிங்கர் சொல்றார். அப்போ இந்த இடத்துல ஒரு அழகிய ஒரு எடுத்துக்காட்டை காமிக்கிறார் அழகேசிங்கர். பெருமாள் தண்டகாரன் அந்த கரதூஷணாதிகள்லாம் பெருமாள் இடத்துல சண்டை போடுறான். அந்த கரதூஷணாதிகள் சண்டை போடுற சமயத்துல அந்த அரக்கர்களை ஒரு ஆளா தனியா பெருமாள் சமாளிக்கிறார். ஒரு ஆளா பெருமாள் தனியா சமாளிக்கிறார். அப்படி ஒரு கோபம் வருதான். அந்த கோபத்துல பெருமாள் அவளை போட்டு துவம்சம் பண்ணிடுறார் பெருமாள் அடிச்சு. ஏன் இப்படி பண்றார் பெருமாள் ராமன்? அவ்வளவு கோபம் எதுக்கு அவருக்கு அப்படின்னா, தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றணுமாச்சே, தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றணும். அப்ப அந்த அரக்கர்கள்லாம் அவளுக்கு இம்சை பண்றா, அவளுக்கு அந்த யாகஞாதிகள்லாம் பண்ண விடாத தடுக்கிறா அப்படின்னா அவளை அடிக்கணும் இல்லையா, தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா. அதனால பெருமாள் அப்ப கோபப்படுறான். அந்த கோபத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறான். ஆசிரிதர்களை ரட்சிப்பது நம் கடமை. நம்ம சேர்ந்தவாளை, நம்மளை நம்பி வந்தவாளை காப்பாற்றுறது நம்மளோட கடமைன்னு சொல்லி பெருமாள் கோபப்படுறான். அது என்ன ஒரு அழகு, அது எவ்வளவு ஒரு பெரிய லட்சணம் இல்லை அப்படின்னு சொல்லி வில்லுடம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் தன்னுடைய கிரந்தத்தில் அதை ரொம்பவே ஆச்சரியமா சொல்றார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை போல பெருமாள் இதுக்கெல்லாம் கோவப்படணுமோ அதுக்கெல்லாம் கோவப்படலை. சாதாரண மனுஷர்களான நாமெல்லாம் கோவப்படுவோம். நமக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா அப்போ கோவப்படுவோம். நமக்கு வேண்டியது நடக்கலன்னா கோவப்படுவோம். ஆஃபீஸில் நமக்கு மேலே ஒருத்தனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து நம்ம கொடுக்கலன்னா இது என்ன அநியாயமா இருக்கு, நான் இத்தனை வருஷமா வச்சிருக்கேன், எனக்கு எதுவும் கொடுக்கல, எனக்கு அப்புறம் வந்தவனும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கோவப்படுவோம். ஆனா பெருமாள் பாருங்கோ, கைகேயி பெருமாளுக்கு எதிராக வரம் கேட்டிருக்கா, அப்ப கூட கைகேயிக்கு எதிராக பெருமாள் சாந்தமான இருந்தார். அதே போல பரதன் நாடாளணும்னு சொல்லியிருக்கா,
பரதன் நாடாளும் என் தம்பி நாடாளும் எனக்கு என்ன, நான் நாடாளும் எனக்கு என்ன, சந்தோஷம் தானேன்னு பெருமாள் இருந்தார் பாருங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்னு பெருமாள் காண்பிக்கிறார் பாருங்க. அந்த இடத்துல பெருமாள் அமைதியாவே இருக்காராம், கோவப்படலையும். அப்படி இந்த பெருமாள் கோவப்படாம அந்தந்த இடத்துலலாம் கோவப்படும். சாதாரண ஒரு மனுஷர்கள்னா அந்தந்த இடத்துல கோவம் வரும். அதுதான மனுஷ குணம். ஆனால் இது ஏறார் குணமாச்சே, பெருமாளுடைய ஏறார் குணம். இந்த கோபம் பெருங்குணம் பெருமாளுக்கு எப்போ வரணுமோ அப்பதான் காமிக்கணும் கோபத்தை. எல்லா சமயத்திலும் கோவப்பட்டா இந்த பையனுக்கு வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் கோவப்படுறது ஒரே கோபிஷ்டன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சிருவான். அதனால பெருமாள் அப்படிலாம் பண்றது இல்லை அப்படின்னு காண்பிக்கிறார். அதே பெருமாள் தான் பின்னாடி அந்த ராவண இடத்துல யுத்தங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடக்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல. ஸ்ரீமத் ஐசிங்கிறது ஒவ்வொன்றா வர்ணிக்கிறார் தன்னுடைய இந்த கிரந்தத்துல. அதுல சொல்லும் போது சொல்றார், இந்த மாரீச்சன் என்ன பண்றான் சொல்றான், ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றான். ஏ ராவணா, நீ சாதாரணமா அந்த ராமனை இடப்பட்டுறாத. இந்த ராமன் யார் தெரியுமா? அவன் இந்த தர்மத்துக்கு விட விக்கிரகம். அவன் தான், அவன் தர்மத்துக்காகவே நிற்பான். சாதுசனமாட்டம் இருப்பான், வெறும சாதுவா இருப்பான். ஆனா அதை போல சாதுரியமாவும் இருப்பான். தர்மத்துக்காகவும் உண்மைக்காகவே போராடுபவன் அவன். அவனெல்லாம் நம்ம சாதாரணத்துல எளிதில் தோற்கடிக்க முடியாது. அவனிடத்துல நீ ஜாகிரதையா இருந்துக்கும்னு சொல்லி முதல்லயே சொல்றார் மாரீச்சன். முதல்லயே சொன்னா அதை கேட்டுட்டா அதுக்கு நம்மளுடைய இதுன்னு ஒண்ணு, நம்மளுடைய அந்த ஈகோ தடுக்குமே. அதனால அது தடுத்துருத்து. ராவணன் அதை கேட்கல. ஒருவேளை அப்பயே அதை கேட்டு இருந்தாருன்னா இவ்வளவு பெரிய சேதம் இந்த லங்காபுரிக்கு அந்த லங்கேஸ்வரனுக்கும் ஆகியிருக்காது. பெருமாள் அந்த இடத்துல அசுரர்களும் பெருமாளை போட்டுறார் அப்படின்னா அப்போ எப்பேற்பட்ட குணமானவர். அந்த க்ஷமா குணம் எப்படி இருக்கும் பெருமாளுக்கு? எவ்வளவு பொறுமையா இருப்பார் அவர், அந்த பொறுமசாலி. அந்த பொறுமசாலியும் கோபப்பட்டார். சமுத்திரராஜன் இடத்துல 3 நாள் தபஸ் பண்றார் பெருமாள். தர்பசேனராமனாக அந்த தர்ப புல்ல கீழே போட்டு பஞ்சு மத்தையில படுத்துட்டு பெருமாள். நல்லா பாருங்க சுவாமி, யோசிச்சு பாருங்க. நல்ல பஞ்சு மத்தை, இளவும் பஞ்சு, நல்ல வைரம் வைடூரியம் எல்லாம் மாணிக்கம் கட்டி வைரமுடைய கட்டி அப்படின்லாம் சொல்லாலே, அதெல்லாம் மாணிக்கங்கள் வைரங்கள்லாம் அதெல்லாம் தொங்கக்கூடிய பெருமாள். அப்படி ஒரு பெரிய பெட்ரூம்ல இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம், டபுள் சூப்பர் டீலக்ஸ் எல்லாம் சொல்றாலே, அதெல்லாம் காட்டலும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய பெருமாள் வெறும் தர்ப்பத்தை தரையில போட்டு தர்பசேனராமனா படுத்துட்டு இருக்கார். 3 நாள் சரணாகதி பண்ணி சமுத்திரராஜன் கேட்கிறார். ஆனா அந்த சமுத்திரராஜன் வரலை அப்படின்றதுனால அந்த அக்னி அஸ்திரத்தை எடுத்து பிரயோகப்படுத்த வர்றார். அப்போ பெருமாள் ஏன் கோபப்படுறார்? சரணாகதனை ரட்சிக்கணும்ன்றது தர்மம். உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணி கேட்கறேன், உன்னிடத்துல கேட்கறேன், அப்ப நீ என்னை ரட்சிக்கணும்ன்றது உன்னுடைய தர்மம் ஆச்சே. தர்மத்தை மீறியா, இரு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. அப்போ ராமனுடைய அந்த வில்லு என்ன அர்த்தம்? அப்படி நிமிர்ந்து இருக்கிறது தான் ராமனுடைய வில்லு. சரணாகதனை ரட்சிக்கணும் அப்படின்னு. அப்போ அதுக்கேற்றா போல ராமன் அப்படி நின்றார். அந்த இடத்துல அந்த கோபப்பட்டாரு. அந்த கோபத்துல ஸ்ரீமதேவன் சொல்றார், அந்த அக்னி ஜுவாலை பொசுங்கிற மாதிரி இருந்துதான் அந்த ராமனுடைய முகம். அப்போ அந்த கோபம் அவ்வளவு ஒரு வீரியம் இருந்தது அந்த கோபத்துல அப்படின்னு சொல்றார். அந்த குணத்தையும் அந்த கோபத்துல நான் சேவிச்சேன், நாம சேவிக்கிறோம் அப்படின்னு ஸ்ரீமதேவன் ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்து சொல்றார். இந்த போல பின்னாடி சாதுசனங்கள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய ராமன் சொன்னார் ஐசிங்கர். அத ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் சண்டை போடுறான், அடிக்கிறான். ராமர் அடிச்சா ராமர் பெருசா அதை கேர் எடுத்துக்க மாட்டாராம், அப்படி உதாசனப்படுத்தி போயிடுவாராம். சரி அடிச்சுக்கோ, இவ்வளவுதானா, சரி இன்னும் கொஞ்சம் அடி பார்க்கலாம் அப்படின்னு போறான், விட்டுட்டு போயிறான். இந்த ராமன் எப்படி போர் புரிகிறாருன்னா, அந்த லங்கேஸ்வரன் அப்படி பிரம்மாண்டமா இருக்கானோ 10 தலையோட. இப்ப அவனுக்கு சரிசமானமான போர் புரியணும் அப்படின்னா பெருமாள் அனுமந்த வாகனத்தில் இருந்தொழி போர் புரிகிறாராம். அப்படி அந்த குரங்கு தானே அந்த அனுமான், அந்த அனுமானுடைய அந்த தோல்ல பெருமாளுடைய எழுந்தொழி அப்படி அந்த வில்லையும் அம்பையும் விட்டு போர் புரிஞ்சுட்டே இருக்கான். இந்த ராவணேஸ்வரன் என்ன பண்றான், சீட்டிங் பண்றான் சுவாமி. நேர அந்த அனுமார் மேல அஸ்திரங்களை எழுதுறான். அது வரைக்கும் பெருமாளுக்கு கோபம் வரலையா. எப்போ தன்னுடைய வஸ்து, அதாவது தனக்கு தன்னே நம்பி அந்த ஜீவன் அந்த அனுமான், அவன் மீது நீ அடிக்கிறியா இரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோபப்படுறாராம். அழகிசிங்கர் சொல்றாரு,
ராமன் எவ்வளவு கருணாமூர்த்தி பாருங்க. எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி பாருங்க ராமன். இந்த மாதிரி அந்த கோபத்தை எப்படி படுறான் பாருங்க அவன். தன் மீது அடிக்கும் போது அவனுக்கு தெரியலையாம். ஆனா தன்னுடைய சரணாகதன் தன்கிட்ட ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டு வந்துட்டான். அவன் மீது அடிக்கும் போது ராமனுக்கு தெரியறதுதான். அந்த வலி வந்து அவனுக்கு இருக்கக்கூடாது, தாங்க மாட்டான்னு சொல்லி அடிக்கிறான் கோவப்பட்டு. அந்த குரங்கை யோசிச்சு பாருங்க. அது குரங்கு தானே, என்னதான் இருந்தாலும் அனுமார். அவர் அந்த சுபாவத்திலேயே அந்த மரத்துக்கு மரம் தாவர சமயத்திலையும் இதுலயும் குதிக்கும் போதும் வரும்போதும் நிறைய கீறல்கள்லாம் அதோடைய உடம்புல இருக்குமே. அந்த கீறல்களால ஏற்பட்ட ரணங்களுக்கெல்லாம் பத்தி ராமனுக்கு பெருசா தெரியல. ஆனா இவன் ஒரு அம்பு விட்டுட்டான், அது லைட்டா அப்படி உராசிட்டு போயிருது அனுமார் மேல. அப்போ அது அந்த ராமனுக்கு வந்து அது பெருசா தெரியுது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றார். அப்படி இருக்கச்சே அந்த இடத்துல தர்மத்தை காப்பாற்றணும், தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாத்துன்றதுக்காக பெருமாள் கோவப்பட்டான். அது எவ்வளவு பெருசா வசதியா நம்ம கொண்டாடணும்னு சொல்லி ஐசிங்கர் கொண்டாடுற. ஸ்ரீபாஷ்யக்காரரான ராமானுஜர் இதை ஏன் கொண்டாடணும்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எண்ணற்றது. எப்படின்னா, ஒரு ஃபேன் இருக்கு ஆத்துல அப்படின்னா, உங்க வீட்டுல ஒரு ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேன் ஆஃப்ல இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும்போது 3 ரெக்கை தெரியும். சில பேர் வீட்டுல 4 ரெக்கை இருக்கும் அந்த ஃபேனுக்கு. ஆனா அந்த ஃபேன் சுவிட்சை போட்டுட்டா குழந்தைய கேட்டு, இதுல எவ்வளவு ரெக்கை இருக்கு பாரு அப்படின்னு சொன்னா அந்த ரெக்கையோட எண்ணிக்கை எவ்வளோன்னு நம்மளால என்ன முடியுமா? குழந்தை சொன்னோமோ நிறைய இருக்கு, 1 2 3 3 போயிட்டு இருக்கு அப்படின்னும். அதை போல நம்ம எல்லாம் குழந்தைகள். பெருமாளுடைய கல்யாண குணத்தை சொல்லணும்னா ஒரு 5 6 இல்ல 10 15 20 சொல்லி கொடுத்துட்டு ராமானுஜர் மிச்சத்தெல்லாம் அவாவா ஆச்சாரியர்கள் மூலியமா தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல கம்மியான ஒரு கல்யாண குணங்களை சொல்லி மிச்சத்தையும் அவளுக்கு எந்தெந்த இடத்துல சூக்ஷமா தெரியணும்னு தெரியப்படுத்திருக்கார் அப்படின்றது நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல. அதை போல பெருமாளுடைய அந்த கல்யாண குணங்கள்ன்றது எண்ணற்றது, எண்ணில் அடங்காதது. சமுத்திரத்துல அலை இருக்க, எத்தனை அலை வருதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதவங்க. ஒரு அலை தெரியும், 2 அலை தெரியும், ஒரு 10 அலை வர வரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியும். 10 அலைக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஆனா பெருமாள் அது போலதான் பெருமாளுடைய கல்யாண குணங்கள் நமக்கு அப்படியே முடியும்னா பெரிய வித்வான்கள், ஆச்சாரியர்கள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீமத் சிங்கர், ஆஸ்தான வித்வான்கள், அது போல நம்மளுடைய ஆச்சாரியன் சதாச்சாரியன் அவள்கள் மூலியமா நம்ம அவகிட்ட போய் கத்துண்டு அவளை ஆசிரியிச்சு அவளை சேவிச்சு பக்தியோட ஸ்ரத்தையோட அந்த கிரந்தத்தை வாசிச்சு அவகிட்ட இருந்து கத்துண்டு அப்போ கேட்கிற சமயத்துல பெருமாளுடைய கல்யாண குணங்கள்லாம் நமக்கு புலப்படும். அதுல இந்த கோபமனும் பெரும் குணத்தை பத்தி அழகிசிங்கர் சொல்லிருக்கார். இதை முதலே சொல்லிருக்கணும் இந்த உதாரணத்தை, இருந்தாலும் அழகிசிங்கர் சொன்னதை இதை விட்டுட்டோம், இந்த நிமிஷத்துலயாவது சொல்லணும்னு சொல்லி ஒரு கடைசி உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். பெருமாள் கோபப்படுவான், ஆனா சாந்த சுரூபி. அந்த பெருமாள் வந்து பொய் கோபம் கூடுறது கூட எப்படி இருப்பான்னு பாருங்க. சீதா பிராட்டியை காணும், இந்த ராவணன் வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ற சமயத்துல, ஏ மரமே, ஏ செடியே, ஏ மலையே, ஏ கொடியே, என் சீதா எங்க, என் சீதா எங்க, என் சீதா பிராட்டி எங்க, என் சீதா எங்க, சீதா எங்கன்னு சீதா பிராட்டியை பெருமாள் தேடிட்டு இருக்கான். என் சீதா எங்க, சீதா எங்கன்னு. அப்ப பெருமாளுக்கு கோபம் வருதான். என்ன தெரியுமா? என்னுடைய சீதாயை காணோம், எனக்கு உரியவள் ஜெகன் மாதாவே அந்த சீதை, அவளே காணும், நான் இப்ப என்ன பண்ற பாரு, என் சீதையை கடத்திட்டு போயிட்டானா என்ன பண்ற பாரு, இந்த மலையை பொருட்டுறேன், இந்த தேவர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், மனுஷர்கள் இவா எல்லாரும் அழிச்சிடுறேன், இந்த கடல்லாம் அலையெல்லாம் சீற்றத்தை உருவாக்குற பாரு, என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி பெருமாள் கோபத்தை போட்டான். அப்போ இளையாழ்வார் லக்ஷ்மணன் சொல்றார், ஏ பிரபு ராமா, அண்ணா அண்ணா கொஞ்சம் ரோல் மேட்ச் ஆடும் கொஞ்சம் அப்படின்றான். அப்புறம் தான் பெருமாள் சாந்தமாகிறார். பொய் கோபம் தான் பெருமாளுக்கு அந்த இடத்துல. அவரால் பிராட்டியை கூட்டு தேடி கண்டுபிடிக்க முடியாதா? அவரால் பிராட்டி எங்க இருக்கான்னு அவருக்கு தெரியாதா? இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொய் கோபம் கொண்டான் பெருமாள் அப்படின்னு சொல்றார். அதுவும் ஒரு அழகுதானே. பெருமாளுடைய அந்த
பொய் கோபம் கூட ஒரு அழகு. இந்த போல இந்த பெருமாளுடைய இந்த கல்யாண குணங்கள் எண்ணற்றதா இருந்தாலும் அதுல இந்த குரோதம்னு சொல்லக்கூடிய இந்த கோபம் பெருமாளுடைய க்ஷமா குணத்தையே சொல்றது அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் ரவிசங்கர் தன்னுடைய கிரந்தத்துல ஏறார் குணமும் ஏழு உருவம் அப்படின்ற அந்த கிரந்தத்துல ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறார். இதை நான் அஸ்மத் ஆச்சாரியன் ஏபிஎன் சுவாமி சொல்லும் போது, நீங்க அந்த புஸ்தகத்தை போய் படிங்கோ, உங்களுக்கு என்ன புரியுறதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒவ்வொரு குணத்திலையும் பார்த்தாலும் என் கண்ணுக்கு இந்த கோபம் எனும் பெரும் குணம்ன்றது மட்டும்தான் தெரிஞ்சுது. அந்த குணத்தை படிப்போமே இதுல என்ன இருக்கு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி படிச்சேன். இது இங்கிலீஷ்ல சொல்லணும், ஐ ரியலி லவ்ட் திஸ். அது போல ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன், உங்க எல்லாருக்கும் இதை இதை ஷேர் பண்ணிக்கணும், உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசையா இருந்தது. அதனால சுவாமி கிட்ட அவர் நமக்கு கொடுத்த இந்த சான்ஸை கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இதை ஏதோ ஓரளவுக்காவது நான் அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்கேன். நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கோ. கோபப்படுங்கோ. பெருமாளுடைய கோபம்ன்றது தர்மத்துக்காக மட்டும் இருக்கும், ஆஸ்ரிதர்களை காப்பாற்றுறதுக்காக மட்டும் இருக்கும், சரணாகதர்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கும். சரணாகதி பண்ணவனை காப்பாத்தாம விட்டால் பெருமாள் அந்த இடத்துல கோபப்படுவான். அந்த தர்மத்தை மீறினா கோபப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கோபத்தையே குணமாகவும் அழகேசங்கர் ரசிச்சிருக்கார். ஸ்ரீபாஷிகாரன் கூடிய அந்த ராமானுஜமுனி சொன்ன அந்த சொல்ல விட்ட அந்த இதை எப்படி கோதா பிராட்டி 100 தடா அக்கார அடிசில் சொன்னேன் அப்படின்னு சொன்னான் பாசுரத்துல. அதை பின்னாடி பிற்காலத்துல நம்பி ராமானுஜன் ஸ்ரீபாஷிகாரர் அதை அந்த அழகருக்கு அதை சமர்ப்பிச்சாரோ, அதை போல பெருமாளுடைய கல்யாண குணங்களை இந்த சரணாகதி கத்தியத்துல ஸ்ரீ பகவத் ராமானுஜர் சொல்றார். அதுல மிச்ச சொச்சம் இருக்க அந்த விட்டு போன குணங்கள்லாம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல சொல்ல முடியாதோ, அதெல்லாம் எடுத்து வில்லிவலம் ஸ்ரீமத் ரவிசங்கர் அதை தன்னுடைய கிரந்தத்துல ஏறார் குணமும் ஏழு உருவம்ன்ற கிரந்தத்துல அழகா கொடுத்திருக்கார். எல்லாரும் அதை அவசியம் வாங்கி படிக்கணும், எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி அந்த பெருமாளையும் பிராட்டியும் பிரார்த்திச்சுக்கிறேன், ஆச்சாரியனையும் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாரிஷிய நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி சிந்து பாதகா சேவ ஸ்ரீவன் சரோவ ஸ்ரீ நாராயணேந்திர மகாஷ நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீவன் சரோவ ஸ்ரீ ரங்கநாத தீந்திர மகாரிஷிய நமஹ. ஜெய கருட சுபர்ணா.